தி தமிழர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா லல்லு பிரசாத் சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட்டுக்கு பிறகு மோடி இருக்க மாட்டார், அதாவது இந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஆகஸ்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டில், அதாவது 4 மாநிலங்களில் குறிப்பாக தேர்தல் வருது. மகாராஷ்டிராவில் வருது, நீங்கள் அதே மாதிரி ஜார்க்கண்டு, ஹரியானாவில் கூட வருது. இப்போ இந்த மாநில தேர்தல் அப்படிங்கிறது, இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டு மோடியை பிரதமராக இருக்க வேணுமா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துமா? இன்கேஸ் பிஜேபி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்னவாக பிஜேபிக்கு உள்ள மோடி குறித்து நடக்கும்? இல்லை, மோடி ஏற்கனவே ஒரு பெரிய பதற்றத்தில் தான் இருக்கிறார். அதை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பார்க்க முடிகிறது. ஏன்னா முந்தி பதில் சொல்வதற்கு வந்ததே கிடையாது. இப்போ மணிக்கணக்காக பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். தண்ணி வேற குடிக்கிறாரு. 12 தடவையோ 13 தடவையோ ஒவ்வொரு ஸ்பீச்லையும் தண்ணி குடிச்சிருக்கிறாரு. அதை கவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு நீண்ட உரையை இதுக்கு முன்னாடி யார் பேசுவான்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. ஏன்னா அது பட்ஜெட் வாசிக்கணுன்றதுனால வாசிக்கிறாங்க. அதுவே ஏம்மா இப்படி வாசிக்கிறீங்க, வாசித்து தள்ளுறீங்க, என்னமோ மக்களுக்கான அத்தனை அறிவிப்பையும் வெளியிட போகிற மாதிரி வாசிக்கிறீங்க, அதில் ஒன்றுமே இல்லைன்னு விமர்சனம். இப்போ மோடியினுடைய பதிலுரை அப்படின்றதும் அப்படி தான் இருக்குது. இப்போ இது ஏற்கனவே கட்சிக்குள்ள மோடியினுடைய பொசிஷன் அப்படின்றது பொசிஷன் இல்லாமல் போயிடல, பொசிஷன் இருக்குது. ஆனால் அதில் கொஸ்டின் எழுந்திருக்கு. மோடியினுடைய பொசிஷன் அப்படின்றதுல பல கேள்விகள் எழுந்திருக்கு. இப்போ இந்த மோடின்ற முகத்தை அதிரடியாக மாற்றினால் இருக்கிற கேடர்ஸும் உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற அந்த யதார்த்தம் அவங்களுக்கு புரியுது. அதனால் இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது பொறுமையாகத்தான் நடந்து தீரும். ரெண்டாவது, மாநில அளவிலான தேர்தல் முடிவுகள் என்பது இந்த மோடியினுடைய பொசிஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஆனால் அது உடனடியாக வெளியே தெரியும் அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 5 வருடத்தை மோடி சுமூகமாக முடித்து கொடுப்பதற்குத்தான் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் மோடியும் அந்த இடத்திலிருந்து விட்டு கொடுக்க மாட்டார். வாஜ்பாய் மாதிரி வீட்டில் முடங்கி இருந்து அமைதியாக வாழ்க்கையை கழிக்கும் வாழ்க்கை மோடி விரும்பியது கிடையாது. அப்படி அவர் வீட்டுக்குள்ளே இருந்ததே அப்படின்றது கிடையாது. அவருக்கு எப்பயுமே என்னென்னா கோத்ராவில் ஏதாவது நடக்கணும், ஹத்ரஸில் ஏதாவது நடக்கணும், குஜராத்தில் ஏதாவது நடக்கணும், 4 பக்கம் குண்டு சத்தம் கேட்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பதற்றமான சூழலுக்குள்ளேயே வாழ்ந்து பழகியவர். அப்படி இருக்கிற ஒருத்தரை வீட்டுக்குள்ள அமைதியாக இவர் இப்போ போஸ்ட் கொடுக்குறாரு இல்லையா, மயிலுக்கு சோறு விட்டுறது, புறாவுக்கு அரிசி தூவுறது, இதெல்லாம் அவ்வப்போது ஃபோட்டோ ஷூட்டுக்கு பண்ணலாம். வாழ்நாள் முழுக்க இதை பண்ணிக்கிட்டு அவர் வீடு அடங்குவாருன்னு நான் நம்பலை. அதனால் மோடி தன்னுடைய பொசிஷனை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார். ஏன் அப்படின்னா மோடி எப்படி ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவல் அப்படின்றது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கோ, இந்தியாவினுடைய எல்லா அமைப்பு மட்டங்கள்லையும் மோடியினுடைய ஆதரவாளர்களை அவர் இட்டு நிரப்பி இருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுக்கு டைரக்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்மன்ஸ் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே மோடியினுடைய ஆதரவாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் கவர்னர்கள் எல்லாருமே தெரியும். இவங்க கவர்னர்கள் எல்லாம் பிஜேபிக்கு விசுவாசமானவர்களா? இல்லை, மோடிக்கு விசுவாசமானவர்கள். தேர்தல் ஆணையர்கள் மோடிக்கா பிஜேபிக்கா அப்படின்னா மோடிக்கு தான் முதல் விசுவாசம் அப்படின்ற இடத்துக்கு தான் சேர்றாங்க. சிபிஐ, ஐடி, இடி உள்ளிட்ட நிறுவனங்கள் பிஜேபி விசுவாசிகளாக இருக்கிறார்களா? மோடி இப்போ என்னன்னா டவுட்டே இல்லை நம்மளுக்கு. இவன் காவிச்சாயம் பூசணவன் தான். யாரு? ஐடி, இடி, சிபிஐ எல்லாமே. அவன் அந்த காவின்றது பிஜேபி விசுவாச காவியா அல்லது மோடி விசுவாச காவியா அப்படின்னா அது மோடி விசுவாச காவி தான். அப்போது இப்படி மோடிக்கான காவி விசுவாசிகள் அப்படின்றத இந்தியாவினுடைய எல்லா மட்டங்கள்லையும் ஊடுருவல் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவ்வளவு சீக்கிரம் மோடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக மோடி என்கின்ற அந்த நபரை லைம்லைட்லேருந்து விளக்குவாங்களே தவிர அதிரடியான மாற்றங்கள் இருக்காது. அதிரடியான மாற்றங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் லெவல் பிஜேபியில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் பிஜேபி கண்டினியூஸான தோல்விகளை சந்திக்க தொடங்கினால் அது மோடியினுடைய வீழ்ச்சியாகத்தான் மாநில அளவில் கருதப்படும். அப்போ மோடியின் பேரால் பிஜேபி காரர்களாக தன்னை அறிவித்து கொண்டவர்கள் எல்லோரும் உள்ளிருந்து உடைத்து கொண்டு வெளியே போய் தாய்க்கழகமான காங்கிரஸ்லேயோ அல்லது மற்ற கட்சிகள் உறுப்பினர்களாகவோ போய் சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அமைப்பு ரீதியான சிதைவு அப்படின்றது பிஜேபிக்கு வெகு தூரத்தில் இல்லை. இது மாதிரியான ஒரு பலவீன ஸ்டேட்டில் நடக்கும்போது இப்போ புதுசாக கேபினெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது சௌகானாக இருக்கட்டும், மனோகர்லால் கட்டாராக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்க கட்காரியாக இருக்கட்டும், இல்லை யோகியாக இருக்கட்டும், இந்த டீம் என்னவா ரியாக்ட் பண்ணும்? இல்லை, அந்த டீம் ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் டீம். யோகியாக இருக்கட்டும் அல்லது கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் டீம். பட் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா மோடி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அதிகார மையங்கள் தான். இப்போ இவர்கள் போர்க்கொடி தூக்குவதற்காகத்தான் உள்ள நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலம் அப்படின்றது நாம் கணிப்பது போல அவ்வளவு வேகமாக பக்கத்தில் நிற்காது. அதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு.
இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இப்போதான் வந்து முடிஞ்சு நின்றுருக்கு. குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான் நடந்திருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சது மாதிரி உள்ளுக்குள் நிலவரம் வந்து சேர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த புயல்களில் தான் தெரியும் மோடி என்கின்ற அந்த பாய்மரம் எந்த பக்கம் ஒதுங்குகிறதுன்னு. இப்போ இன்கேஸ் இந்த 4 மாநில தேர்தல் பாஜகவுக்கு பின்னாடி ஆகும்போது நிதிஷும் நாயுடுவும் என்ன முடிவு எடுப்பாங்க? அவங்களுக்குள்ள என்ன ஒரு கலக்கம் ஏற்படும்? இல்லை, நிதிஷோ நாயுடுவோ என்ன சிக்கல்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். 2 பேரும் தனித்தனியாக முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி கவிழ போகிறது கிடையாது. இன்னும் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் நிதிஷ்குமாரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருப்பது ஒரு பக்கம், மாநில அளவில் பிஜேபி உறுப்பினர்களின் ஆதரவோடு மட்டும்தான் அவர் வந்து இப்போ முதலமைச்சராக கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடுவுக்கு அப்படியான நிலை இல்லை. சந்திரபாபு நாயுடு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுறாருன்னா அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்து பல வகைகளில் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 2 பேரும் வந்து அவ்வளவு ஜனநாயகமானவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. இந்த 2 பேரும் தீவிர வலதுசாரிகள். இந்த வலதுசாரி தன்மை அப்படின்றது பிஜேபிக்கும் மோடிக்கும் இப்போதைக்கு விசுவாசத்தை காட்டும். நாளை தனிப்பட்ட நலன்களுக்காக இவர்கள் 2 பேரும் போர்க்கொடி தூக்கலாம். அதுவும் பீகார் தேர்தலுக்கு பிறகு நடக்கத்தான் வாய்ப்பதிகம். இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக ராகுல் காந்தியினுடைய உரை பாராளுமன்றத்தில் பயங்கரமாக இருக்குது. அதில் குறிப்பாக பிஜேபிக்காரங்களே அவர் பாவம், அவங்க கூட இருக்கிறவங்களே மோடியை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருணையோடு அவர் பேசியிருக்காரு. பிஜேபியை சார்ந்த ஆட்கள் மோடி அமித்ஷாவினுடைய அடக்குமுறையை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேபினெட்டில் கூட இருக்கலாம். இவங்க ராகுல் காந்தியினுடைய பேச்சை என்னவாக பார்ப்பாங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, ராகுல் காந்தியினுடைய பேச்சு அப்படின்றது வந்து கடந்த 50 ஆண்டுகளில் இல்லை 75 ஆண்டுகளில் காங்கிரஸ் பேசாத ஒரு பேச்சு. இதற்கு முந்தைய காங்கிரஸ் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சில காலம் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமடியில் கை வைத்தவர்கள் அப்படின்னா முதல்ல நேரு, அதற்கு பிறகு ராகுல் தான். இதற்கிடையில் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த போக்குகளை சரியாக கணித்து இவன் இங்கே தான் வந்து நிற்பான் பாரு அப்படின்றத முன்கணித்து சொல்லும் வகையில் ராகுல் செயல்பட்டு இருக்கிறார். ஆனால் அவர் முன்கணித்தெல்லாம் சொல்லலை. அவர் வந்து ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, ஏன் வந்து பார்ப்பன பனியா ஏகாதிபத்தியம் அப்படின்ற அந்த லைனை அவர் சொல்கிற அந்த 2 முதலாளிகள் பனியாக்கள், அவர் சொல்கிற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள், இந்த 2 பேரினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பது அப்படின்றதுல வந்து ராகுல் காட்டுகின்ற முனைப்பு அப்படின்றது ஒரு பெரிய பதற்றத்தை வந்து உருவாக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த புயல் வந்து இத்தோட நிற்காது அப்படின்றது தான். அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் மீது தாக்குதல், இன்னொரு பக்கம் அவருடைய உயிருக்கே ஆபத்து என்கின்ற ஒரு நிலை. இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இவ்வளவு காலம் அவருக்கு இருந்த வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது மாற்றப்பட்டு இப்போது சிஏபிஎஃப் வீரர்கள் வந்து, அதாவது ஆயுத காவல் படையினர் வந்து அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இப்போ வந்திருக்கிறாங்க. சிஆர்பிஎஃப் வீரர்களை போட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்றதுக்கு பின்னாடி அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றமே வேறு காரணங்களுக்காகவா அப்படின்ற சந்தேகங்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி.